Hi, hello, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்கள் சமயத்துல அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய வழிமுறைகள் பற்றியும் நாளை ஓபனாக இருக்கக்கூடிய வைகுண்ட துவார தரிசன ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றியும் பார்க்கலாம். நாளை டிசம்பர் 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்றாங்க. நாளை ஓபனாக இருக்கக்கூடிய வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கான VIP பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங்கோடு சேர்த்து அகாமடேஷனும் அவங்களுக்காக ஓபன் பண்ணுவாங்களான்னு சிலர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே VIP பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங் அப்டேட் வரக்கூடிய சமயத்தில் அந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எப்படி TTD கொடுப்பாங்கன்னா, darshan and accommodation quota for so and so month to the Shrivani Trust donors will be opened on ஒரு particular date கொடுத்திருப்பாங்க. பட் இந்த முறை அது போல எந்தவித அப்டேட்டும் நமக்கு TTD கொடுக்கல. எந்த டேட் அண்ட் டைமில் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் இந்த வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கு ஓப்பன் ஆகுது என்பதை பற்றிய தேதியும் நேரமும் மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர்த்து எங்கேயுமே ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கான அகாமடேஷனும் சேர்த்து ஓப்பன் பண்ணுறதாக தகவல் இப்போதைக்கு இல்லை. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேயும் அது போல் எதையுமே குறிப்பிடலை. ஸோ மோஸ்ட்லி VIP பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கும் அகாமடேஷன் நாளைக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் டிக்கெட் புக் செஞ்சு முடித்த உடனே உங்களுக்கு அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகியிருக்கா என்பதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருந்துச்சுன்னா அகாமடேஷன் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணணும் என்பதை பற்றிய ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டு ப்ராசஸ் வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிப்ரவரி மாத VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணுறப்போ நம்முடைய சேனல் ஃபாலோவருக்கு வந்த ஒரு எரரும் அந்த எரரை எப்படி அவங்க ரெக்டிஃபை பண்ணாங்க என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். மேபி நாளை உங்களுடைய VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணுறப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கலாம். நம்முடைய சேனலில் VIP பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங் அப்டேட் கொடுத்ததை பார்த்து பிப்ரவரி மாதத்திற்கு அந்த ஃபாலோவர் மொபைல் யூஸ் பண்ணி VIP பிரேக் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் டொனேஷன் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் மொபைல்லையே புக் பண்ணி முடிச்சிட்டாங்க, டொனேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஃபேஸ் தர்ஷன் டிக்கெட் அவைல் பண்ணுறதுக்கும் அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கும் மொபைல்லையே ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய தரிசன தேதிக்கு அகாமடேஷன் க்ரீன் கலரில் அவைலபிலிட்டி காமிச்சிருக்கு. தர்ஷன் அவைல் பண்ணுறப்போ அகாமடேஷன் தேதி செலக்ட் பண்ணோம்னா தேதி என்ன பண்ணாலும் செலக்ட் ஆகவே இல்லை. என்ன கேட்டிருக்கு அதற்கு பதிலானா பாப்அப் மெசேஜில் அகாமடேஷன் இல்லாமல் தர்ஷன் அவைல் பண்ணிக்கிறீங்களா, எஸ் நோ அப்படின்ற ஒரு பாப்அப் பாக்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. இமீடியட்டாக நம்முடைய சேனலில் கமெண்ட் பண்ணாங்க, எனக்கு இந்த எரர் வருது, அகாமடேஷன் க்ரீன் கலரில் வருது, நான் கிளிக் பண்ணால் இந்த பாப்அப் பாக்ஸ் எரர் தான் எனக்கு வருது அப்படின்னு கேட்டாங்க. சரி, நானும் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஆப்பை விட்டுட்டு வெப்சைட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டொனேஷன் கொடுத்தது எந்த விதத்துலேயும் அஃபெக்ட் ஆகியிருக்காது, அது உங்களுடைய பேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு தடவை வெப்சைட்டில் இருந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வெப்சைட்லேயும் மொபைல்லையே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அப்போவும் அவங்களுக்கு இதே எரர் தான் வந்துச்சு. அப்படி ட்ரை பண்ணப்போவும் மறுபடியும் அதே எரர் வந்திருக்கு. அந்த சமயத்தில் அவங்க கமெண்ட் பண்ணப்போ நான் என்ன சொன்னேன்னா, அந்த ப்ரௌசரை விட்டுட்டு வேறொரு ப்ரௌசரில் மறுபடியும் வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்களோ அந்த ப்ரௌசரை விட்டுட்டு வேறொரு புது ப்ரௌசரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னப்போ அப்போவும் அதே எரர் அவங்களுக்கு வந்திருக்கு. என்ன பண்ணாலும் அகாமடேஷன் டேட் அவங்களால சூஸ் பண்ண முடியல. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வேணும்னா TTD கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இது போல் எரர் வருது, அகாமடேஷன் அவைலபிலிட்டி காமிக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ அவங்க அதுக்கும் ட்ரை பண்ணாங்க. ஸோ இது போல் ஆப்ஷன் கொடுக்க அவங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு சமயத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மொபைலை விட்டுட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி அவங்க லேப்டாப்பில் வெப்சைட்டில் ட்ரை பண்ணப்போ அவங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லாமல் அகாமடேஷன் தேதி சூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக தரிசன டிக்கெட்டும் அகாமடேஷனும் சேர்த்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ பெட்டர் இந்த எரர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய துவார தரிசனத்திற்கான VIP பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங் மொபைலில் புக் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய சிஸ்டமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்ரலாக VIP பிரேக் தரிசனத்திற்கு
ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷனும் அந்த டொனேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் செய்து முடித்த பிறகு ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக தரிசனத்திற்கும் நாம் பே பண்ணுவோம். அப்படி நாம் பே பண்ணும்போது மொத்தம் 10,500 ரூபாய் ஒரு டிக்கெட்டுக்காக பே பண்ணுவோம். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது பெருமாள் இருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் பக்கத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வருவோம். பட் இந்த வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கு 10,000 ரூபாய் அஸ் யூஷுவல் டொனேஷனும் 300 ரூபாய் மட்டும்தான் தரிசன டிக்கெட்டுக்காக பே பண்ணுவோம். ஸோ இந்த 10,300 ரூபாய்க்கு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் ஆனது எப்பவும் போல மற்ற 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகள், சர்வ தரிசனம், ஆர்ஜித சேவா, எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனத்திற்கு போகிறப்போ எப்படி பெருமாளை துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய இடத்தில் நின்று தரிசனம் பண்ணுவோமோ அதே போல தான் இந்த 10 நாட்கள் துவார தரிசன நாட்களுக்கும் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸும் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தான் நின்று தரிசனம் பண்ண முடியுமே தவிர்த்து பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் பண்ண முடியாது. அப்படின்னா 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டுக்கும் 10,300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதான்னு போன வீடியோவில் சில பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக டிஃப்ரென்சஸ் இருக்குது. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் அவங்க தரிசனம் பார்த்துட்டு வர்ற அந்த தரிசன நேரமும் மற்றபடி 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் இலவச எஸ்எஸ்டி டோக்கன் ஹோல்டர்ஸ் தரிசன பக்தர்களும் தரிசனத்திற்கு போயிட்டு வர்ற அவங்களுடைய தரிசன நேரமும் கண்டிப்பாக மாறுபடும். இவங்களை விட எக்ஸ்ட்ராவாக 2 அல்லது 3 மணி நேரம் கூடுதலாக தான் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன பக்தர்களுக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் தரிசன பக்தர்களுக்கும் ஆகும். ஸோ 10,300 ரூபாய் கொடுத்து போகக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் பக்தர்களுக்கு தரிசன நேரம் குறைவாக இருக்கும். அதே போல் பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் அவங்க மட்டும்தான் க்யூவில் போவாங்க, அவங்க மட்டும்தான் தரிசனத்திற்காக கோவிலுக்குள்ளே இருப்பாங்க. வேறு யாருமே தரிசனத்திற்காக கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டுமே தரிசனத்திற்காக குறிப்பிட்ட நேரத்தில் போகிறப்போ ஆப்வியஸாக க்யூலையும் தள்ளுமுள்ளு இருக்காது. தரிசனத்திற்கும் எந்தவித கூட்ட நெரிசல் இல்லாமல் நாம் பொறுமையாக தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். ஸோ இது எல்லாமே தான் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். துவார தரிசன நாட்களுக்கு விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் தேவைப்படக்கூடியவங்க நாளை டிசம்பர் 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு புக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கு அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது தனி ரூல்ஸ் இருக்கான்னு சிலர் கேட்டிருக்கீங்க. அதை பற்றி நம்ம இப்போ விளக்கமாக பார்க்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான துவார தரிசன நாட்கள் சமயத்தில் அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் தாராளமாக நடந்து செல்லலாம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைகளில் நடந்து போகிறதுக்கு தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் எதுவும் இல்லைனாலும் நீங்கள் இந்த 2 நடைவழி பாதைகள்லையுமே நடந்து போகலாம். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு மட்டும்தான் ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ இருக்கணும் என்பது அவசியம். நேரடி சர்வ தரிசனம் இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு இருக்காது. ஸோ நீங்கள் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்க்கணும்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருக்கணும் அல்லது எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கணும். அலிப்பிரி நடைபாதையில் நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்கறது கிடையாது. இந்த 10 நாட்களுக்கும் அது கொடுக்கவும் மாட்டாங்க. அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு தினமுமே காலை 6 மணிக்கு திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு அவங்களுக்கு திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜனவரி 8ஆம் தேதியோடு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஜனவரி 9ஆம் தேதிக்கு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் தான் கொடுப்பாங்க. ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்குமே திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க.
ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் ஜனவரி 8ஆம் தேதிக்கான திவ்ய தரிசன டோக்கன்ஸ் எல்லாமே கொடுத்து முடித்த உடனே திவ்ய தர்ஷன் டோக்கன் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதற்கப்புறம் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்போ திவ்ய தர்ஷன் டோக்கன் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 10 நாட்கள் ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கிடைக்காது என்பதை கவனத்தில் வச்சுக்கோங்க. நடந்து போகக்கூடிய டைமிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஃபாலோ பண்ணக்கூடிய டைமிங் தான். அலிப்பிரி நடைபாதையில் காலையில் 4 மணியிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் காலையில் 6 மணியிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. இந்த 2 நடைவழி பாதைகளில் நடந்து போகக்கூடியவங்க 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோட அழைச்சிட்டு போகிறீங்கன்னா மதியம் 2 மணிக்கோட என்ட்ரி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 2 மணிக்கு மேலே ஸ்ரீவாரிமெட்டுவாக இருந்தாலும் அலிப்பிரியாக இருந்தாலும் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை வைத்திருக்கவர்களை நடந்து போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. திவ்ய தரிசன டோக்கன்ஸுக்கு பதிலாக நீங்கள் கீழ் திருப்பதியில் 8 இடங்களில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இந்த துவார தரிசன நாட்களுக்காக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 8 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ அல்லது அலிப்பிரி நடைபாதை வழியாகவோ நடந்து போகலாம். சப்போஸ் உங்ககிட்ட எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போகலாம். இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி துவார தரிசனத்திற்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டோக்கன் கூட வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. மற்றபடி ஸ்ரீவாரிமெட்டுக்கும் அலிப்பிரி நடைபாதைக்கும் போகிறதுக்கு என்னவெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, எவ்வளோ நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க என்ற தனி டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வீடியோனுடைய லிங்க்கையும் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.